வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பயங்கர ஆயுதங்களுடன் கைதான எம்ஆர் விஜயபாஸ்கர். போலீசார் அதிரடி நடவடிக்கை. அதாவது நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது கேரளாவில் தனிப்படை சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு இருக்காரு. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்தவர் தான் பிரகாஷ். இவருக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கரூர் காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தாங்க. இந்த நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனால் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தன்னுடைய அப்பாவின் உடல்நிலைக்கு கருத்தில் கொண்டு இடைக்கால முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே தான் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக விஜயபாஸ்கர் தலைமறைவாகவும் இருந்து வராரு. இந்த நிலையில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் தரப்பில் கரூர் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த கரூர் நீதிமன்றம் கடந்த 2ஆம் தேதி முதல் உத்தரவை தள்ளி வைத்து இருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவரது ஆதரவாளர்களின் வீடுகளில், அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி இருக்காங்க. 14 தனிப்படைகள் அமைத்து சிபிசிஐடி போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் தற்போது கேரளாவில் தலைமறைவாக இருந்ததாக எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்து இருக்காங்க. அதே போல எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்யும் போது போலீசாரை அவர் தாக்க முற்பட்டதாகவும், அதே போல அவரிடம் பயங்கர ஆயுதங்களும் ஒரு கை துப்பாக்கி இருந்ததாகவும் ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.